தமது காணிகளில் இருந்து இராணுவத்தினரை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ படை முன்பாக இன்று காலை 6வது வெள்ளிக்கிழமையாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், சமூக ஆர்வலர்கள், மக்கள் என பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ராணுவமே வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு. 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதில் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூறியிருந்தார்கள், நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய CST என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும், இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலையை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். கௌரவ தவிசாளர் சுகிர்தன் அவர்களும் அதனை முன்மொழிந்து நாங்கள் வழிமொழிந்திருந்தோம். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள், அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவீங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களோட கையில் இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பில்லை எங்களுடைய பூரணமான பங்களிப்பும். ஏற்கனவே வழக்குகள் மூலமாகவே பல இடங்களை எங்களால் விடுவிக்க முடிந்தது. அதே போலதான் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியற்ற முறையிலே வருகின்ற மனிதாபிமான முறைகளையும் கையாண்டு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அனுர அரசு ஏற்று இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களுக்கான உடனடி வார்த்தைகளுக்கூடாக அவர்களை அந்த நிலங்களில் குடியேற அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கான ஒரு அடையாள போராட்டமே இந்த மக்களுடைய தெளிவான இந்த போராட்டம். அதற்காக பூரணமாக எங்களுடைய தொடர் பங்களிப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம்.
1948ஆம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் காலனித்துவ வல்லாதிக்கத்துக்குள் இருந்து எமது தமிழ் அறிஞர்கள் பெரியார்களோடு சேர்ந்து சிங்கள அறிஞர்வாதிகள் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றார்கள். அந்த சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து சிங்கள ஆதிக்கத்தின் மூலமாக எங்களை கொடுமைப்படுத்தினதாலே அப்பத்தையில் அரசியல்வாதிகள் சாத்வீக போராட்டம் நடத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தனி சிங்கள சட்டம் தரப்படுத்துதல். இதனால் எங்களுடைய இளைஞர்கள் வெகுண்டெழுந்து ஆயுதத்தை தூக்கினார்கள். அது எங்களுடைய விடுதலைக்காக செய்யப்பட்ட ஆயுத போராட்டம். ஆனால் அதை அவர்கள் பயங்கரவாதமாக செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பட்டு 90ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த இடத்திலிருந்து எங்களை விரட்டி அடித்தார்கள். விரட்டி அடித்து இவ்வளவு காலமும் நாங்கள் போராடி வந்த சிங்கள தலைவர்கள் எல்லாரும் எங்களை ஏமாற்றி இருந்த நேரத்திலே ஒடுக்குமுறைக்கு ஆளாகின எமது ஜனாதிபதி அனுர குமாரதுங்கா அரசியலுக்கு வந்தார். அவர் எங்களுடைய குறைகளை நன்கு உணர்ந்தவர். அவர் கட்டாயம் தீர்ப்பார் என்ற ரீதியிலே அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் அந்த வாக்களித்து அவர் மேடையிலே முதல் பேசிய பேச்சு எங்கும் சமதர்மம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வீடு, இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகள் மக்களுக்கே என்றொரு வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதி அளித்து ஒரு வருடம் கடந்த பிற்பாடு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து எங்கள் மைனிட்டிக்கு வந்தார். எங்கள் மைனிட்டியிலே எங்கள் களத்தொழிலின் திறமையை கருதி எங்களுக்கு காபர் கட்டப்பட்டது. அந்த காபர் இப்போ துறைமுகத்தால் அகமரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எங்கள் முதன்மை ஆலயமான முருகன் ஆலயம், அம்மன் ஆலயம் முன்றாளிலே ஒரு வாக்குறுதி தந்தார். மக்களின் காணி மக்களுக்கு. எங்களுக்கு அவர் வரும்பொழுது எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாதில்லை. ஆனால் அவரை நம்பி நாங்கள் எங்களை தமிழ் கலாச்சார பண்பாட்டின்படி அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். அவர் கூறி இப்போ ஒரு வருடம் ஆகிவிட்டது, எங்கள் நிலம் விடுபடவில்லை. ஒரு அரசியல்வாதி கவிஞன் சொன்னார், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழிறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. இதே மாதிரி தான் எங்களுடைய ஜனாதிபதியும் இருக்கிறாரா, அதுக்கு எடுத்துக்கோளாக காட்டப்படுகிறாரா என்றொரு ஏக்கம் எங்களுக்கு உள்ளது. 26ஆம் தேதி எங்களுக்கு ஒரு சந்திரசேகர் களத்தொழில் அமைச்சர் கூப்பிட்டு கொண்டு சொன்னார், 26ஆம் தேதி நாங்கள் ஒரு மீட்டிங் கொண்டு நடக்க போது அதில் உங்களோட காணிகள் பெரும்பாலாக விடுபடும் என்று. ஆனால் நாங்கள் ஏங்கி தவித்து அந்த செய்தியை கேட்பதற்கு ஆவலாயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச செய்தி பூச்சியம். ஆனால் அதில் ஒரு நன்மை, நாங்கள் செய்ய வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், இங்கே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கபிலன், களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறை ஆளுநர் எங்களுக்காக வாதாடி எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் அவர் மறுத்து எங்களுடைய காணியின் முடிவை சொல்லாமல் விடுத்து விட்டார். ஆகவே எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். எங்கள் போராட்டங்கள் தொடரும். போராட்டங்கள் வடிவங்கள் மாறலாம், களங்கள் மாறலாம், போராட்டம் நடக்கும். எங்களுடைய வேட்டுக்களைத்தான் நீங்கள் அமைதிப்படுத்தினுடைய எங்களுடைய ஓட்டுக்களை எங்களிடம் இருக்கின்றது. அதுக்கு பெரிய ஆயுதமான ஓட்டுகள் இருக்கிறது. எதிர்காலத்தில் அது இந்த பலனை நீங்கள் அனுபவிங்கள். எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் கர்ம வினையாக மற்றவர்களை சாடி அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அந்த கர்மவினை உங்களுக்கும் வரக்கூடாது. நாங்கள் நிற்பது பலாலி சந்தியிலே, கடற்கரை பகுதியான் இந்த பகுதியிலே. இந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் 2198 ஏக்கரை இன்னும் கைவசத்தில் வச்சிருக்கின்ற பொழுது ஒரு சிறிய பகுதியை மட்டும், அதாவது முக்கியமான ஒரு நிலையமாக காணப்படுற பலாலி சந்தியிலே ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும் பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விட்டுருக்கணும் இராணுவம். எல்லாரும் நினைப்பின சனம் அதில் சந்தோஷமாக இருக்கணும், பொழுதுபோக்கணும் என்று சொல்லி. ஆனால் எங்களோட மனநிலையில் இவைகள் செய்கிற ஒரே ஒரு விஷயம், யாரும் அதை உணர்ந்து கொள்றே இல்லை. இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு ரொட்டி கடையை இதில் திறந்திருக்கணும், பக்கத்தில் பொது இடத்துக்கு திறந்து விட்டுருக்கணும். அங்கால ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்குது. நாளைக்கு இதில் வயலுக்கு மக்கள் வர்ற வருமானம் கூடுமாக இருந்தால் நாளைக்கு இதை சுற்றி பக்கத்தில் 4 கடையை கட்டுவின, வருமானத்தை கூட்டின. இன்றைக்கு தல்சேனா ஹோட்டல் எவ்வாறு இயங்குதோ அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த பலாலி சந்தியில் இன்னொரு பெரிய ஒரு இராணுவ மையம் ஒன்று உருவாகும், வர்த்தகம் சார்ந்து. அப்போ நாங்கள் அதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இதில் ஒரு சின்ன கடை இருக்குது.
இது வந்து போன வெசாக் கண்டு ஒரு சின்ன ஒரு கடையாக போடப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தால் போய் பார்த்தா தெரியும், அந்த கடை இருக்கத்தக்கனவே அந்த கடையை சுற்றி அத்திவாரம் கிண்டப்பட்டு அத்திவாரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வெசாக்குக்கு எதிராக நாங்கள் கதைச்ச ஒரே ஒரு விஷயம், பெலாலி சந்தியில் வெசாக் செய்தால் நாங்கள் எமது கோரிக்கையை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் செய்வோம் சொன்ன ஒரு கருத்தால் இந்த வெசாக் இந்த இடத்துல செய்யப்படையில்லை. அப்படியான ஒரு நேரத்தில் கட்டப்பட்ட இந்த கேண்டீனை சுற்றி இன்றைக்கு அத்திவாரம் கட்டப்பட்டு ஒரு பெரிய அளவில் மாற்றுறதுக்கான நடவடிக்கை நடக்குது. அப்படியான நடவடிக்கைகள் எங்களோட பிரதேசங்களில் நடந்தால் எங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமானது வெறுமனே பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இந்த வர்த்தக நிலையமானது இதற்கு மேலும் தரம் உயர்த்தப்படுமா இருந்தால் மக்கள் சார்பில் நாங்கள் அதை எதிர்த்தே ஆகும். ஏனெண்டா இராணுவம் இன்றைக்கு மக்களின் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்யுது, அந்த மரக்கறியை கொண்டு வந்து இப்படியான சின்ன கடையில் போட்டு விற்கிறேன்னு, ரொட்டி போட்டு விற்கிறேன்னு, டீ பிளேன் டீ ஆற்றி விற்கிறேன்னு. நான் கேட்குறேன், இராணுவம் செய்கிற வேலையா? இராணுவம் செய்கிற வேலையா? இல்லை, நான் கேட்குறேன்னு என்னென்னா, மக்கள் வருமானம் இல்லை, அதாவது இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிற மக்கள், சிறு கடைகள் வணிகங்களை நடாத்தி விவசாயத்தை செய்து வாழ்கிற மக்கள், உங்களால் அந்த வருமானத்தை இழந்து இயல்பாகவே இந்த இடத்தை விட்டு வெளியேறணுமென்ற நோக்கோடையாக இராணுவம் இந்த வேலையை செய்யுது. இது எங்களுடைய ஒரு வன்மையான கண்டிப்பு. இதை விட இந்த நிலையமானது தரம் உயர்த்தப்படுமா இருந்தால் நாங்கள் எமது எதிர்ப்பை, அதாவது பலாலி மயிலட்டி மக்கள் இணைந்து பெலாலி சந்தியில் இருக்கிற இந்த கடையைக்கும், அதோடு பெலாலி மயிலட்டி ஆஸ்பத்திரிக்கு முன்னால், அதாவது மயிலட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கிற கேண்டீனும் அகற்றப்படணும். அதோட தையிட்டிக்கு முன்னால் இருக்கிற ஆமீண்ட வெல்ஃபேர் ஷோ, இந்த மூன்றுக்கும் எதிரான போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற மக்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம்.